ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட எதிர்கால டாக்டர்ஸ் காலேஜுக்கு ஃபீஸ் பே பண்ணுறாங்க. ஆனால் படிக்கிறது ஆப்பை பயன்படுத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. முழு பாடத்தையும் முழு சிலபஸையும் நீட் பிஜி உட்பட அவங்களோட இயர்லி ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அத்தனை எக்ஸாமுக்குமே அவங்க முழுக்க முழுக்க இப்போதைக்கு நம்பி இருக்கிறது இந்த பெய்டு ஆப்ஸ் தான். இந்த ஆப்ஸில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபீஸை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் காலேஜ் ஃபீஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறாங்களோ அதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இந்த ஆப்புக்கு பே பண்ணி படிக்கிறாங்க. ஏன் இந்த நிலை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்தியாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் இஸ் ஃபேஸிங் ஏ கிரைசிஸ். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் எஜுகேஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுங்க, பிரச்சனைகள் இருக்குது. கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி அது என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹை எம்பிபிஎஸ் ஃபீஸ் கவர்மெண்ட்டில் கிடையாது, ப்ரைவேட்லையும் டீம்டு யூனிவர்சிட்டிலையும். இன்அடிக்குவேட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர். ஸோ நல்ல இன்பேஷண்ட் ஃப்ளோ இருந்தாலுமே கூட அப்படி நிறைய காலேஜஸில் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட இதை ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாங்க நிறைய கல்லூரிகளில். கிளினிக்கல் எக்ஸ்போஷருங்கிறது பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, பேஷண்ட்க்கு என்ன டிசீஸ் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறது. ஸ்டூடெண்ட்ஸ் நீட் பெய்ட் ஆப்ஸ் அண்ட் பைரேட்டட் லெக்சர்ஸ். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீட் பிஜியில் நல்ல ஸ்கோர் எடுக்கணும், அதே போல் இயர்லி அந்த ஃபஸ்ட் இயர் எக்ஸாம், செகண்ட் இயர் எக்ஸாம், தேர்ட் இயர் எக்ஸாம்லலாம் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி ஆப்ஸ் தேவைப்படுது. அந்த ஆப்ஸ் இல்லாத பட்சத்தில் பைரேட்டட் லெக்சர்ஸ் இந்த டெலகிராம்லலாம் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா, அது தேவைப்படுது. இதுதான் யதார்த்த நிலையாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் லெக்சர்ஸ் கிளாஸஸே ரொம்ப ரேராக தான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சார் சொல்கிறாங்க அவங்களோட பையன் அடிக்கடி லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஏன்டா முக்கால்வாசி நாள் வீட்டிலே இருக்கியே, ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு நீ ஏன் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்குன்னா அது கிளாஸ்லாம் இல்லை, கிளாஸ்லாம் நடக்கலை, எனக்கு வந்து இப்போ லீவ் தான், இப்போ வீட்டில் இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது, இப்படி சொல்கிறாங்க. இதுதான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது, யதார்த்தமாக இருக்குது. அதுக்கடுத்து ப்ரொஃபஸர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இங்கே பர்டிகுலராக யாரையும் நம்ம பர்சனலாக மென்ஷன் பண்ணி அட்டாக் பண்ணிலாம் நம்ம சொல்லலை, ஜென்ரலாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டாக்டராக மாறுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையே ஒரு ஆப்ஷனலாக தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சில காலேஜஸில், நிறைய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டியில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் இன் இந்தியா. அதுபோல் இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன? இப்போது லெக்சர்ஸ் கிளாஸஸே நடக்கிறதுல ரொம்ப ரேராக இருக்குது. ப்ரொஃபஸர்ஸ் அடிக்கடி ஆப்சண்ட் ஆகிடுறாங்க. கிளினிக்கல் எக்ஸ்போஷரும் எங்களுக்கு வந்து ஆப்ஷனலாக இருக்குது, போனாலும் பிரச்சனை இல்லை, போவாட்டியும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. அப்போ அதற்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காலேஜ்லேருந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல, ஆனால் ஃபோனில் தான் அவங்களுக்கான சொல்யூஷன் இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? நியர்லி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ரைஸ் டு எ பர்டிகுலர் ஆப். அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆப்லேயே கிட்டத்தட்ட மோர் தென் 60-70% ஆஃப் த ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க. அப்போ மீதி இருக்கவங்களாம் வேறு ஆப் பயன்படுத்துகிறாங்க. அந்த ஆப் பேர் நான் சொல்லலை, காரணம் என்னென்னா அதுக்கு விளம்பரம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் டாமினன்ட் மெடிக்கல் லேர்னிங் ஆப்ஸ். ஸோ நம்ம மெடிக்கல் லேர்னிங் ஆப்ஸ் நிறைய இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் ஆப்புக்கு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் போகுது. ஓகே, இப்போது டியூஷன் ஃபீயாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 5 வருஷத்துக்கும் சேர்த்து அதிகபட்சமாக 90,000 பே பண்ணாங்க. இது நான் சொல்கிறது என்டையர் கோர்ஸுக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணதுலேருந்து 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் யூனிவர்சிட்டி ஃபீஸு, புக் ஃபீஸு, எக்ஸாமினேஷன் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு எல்லாம் சேர்த்து அவர் பே பண்ணுறது அரவுண்ட் 90,000. 5.5 இயர்ஸ்க்கு கோர்ஸை முடிக்கிற வரைக்குமே அவர் காலேஜுக்கு கட்டக்கூடிய மொத்த ஃபீஸு 90,000 தாண்டதில்லை. ஆனால் ஒரு வருஷத்துக்கு இந்த பர்டிகுலர் ஆப்புக்கு ஸ்டூடெண்ட் கட்டுறது 50,000 ரூபாய். சில ஸ்டூடெண்ட் 1,00,000 ரூபாய் வரைக்கும் கட்டுறாங்க. இதில் வித் ஃபிசிக்கல் புக்கு, உங்களுக்கு ஃபிசிக்கலாக அந்த புக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுமா, அப்போ 3,999 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுங்க.
ஃபிசிக்கல் புக் வேணாம் பிடிஎஃப் மட்டும் வச்சுக்கிறீங்களா, 3999 ரூபா கம்மியாக கட்டுங்க, 90,000 1,00,000 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் இப்போ மெடிக்கல் எஜுகேஷனில் நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் ஆப்ஸ் விச் வேர் மீன் டு பி சப்ளிமெண்ட்ரி. ஆப்ஸுங்கிறது என்னவாங்க இருக்கணும், அப்ளிகேஷன் மொபைலில் பார்க்குறது டேப்பில் பார்க்குறதுங்கிறது ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கணும், படிப்புக்கு உதவி செய்கிறதா இருக்கணும். சப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன, கூடுதலாக பயன்படுத்திக்கிறதா இருக்கணும். பேசிக்காக அவங்களுக்கு கிளாஸ் எஜுகேஷன், கிளாஸ் ரூம் எஜுகேஷன் தான், கிளாஸ் ரூம் டீச்சிங், கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ் தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் இப்போ இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் தான் மெயின் சிலபஸையே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் கிளாஸ் ரூமுக்கு பதிலாக இந்த ஆப்லேயே தான் பாடம் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இது எம்பிபிஎஸ் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டுக்கும் தெரியும். அதுக்கடுத்து த எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன், எஜுகேஷனுக்குன்னு ஆகிற செலவு என்ன, த கான்ட்ராஸ்ட் இன் காஸ்ட் இஸ் ஸ்டார்க். வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எய்ம்ஸ் டெல்லியில் நீங்கள் எம்பிபிஎஸ் கோர்ஸ் என்டையர் கோர்ஸ் முடிக்கிறதுக்கே 5,000 ரூபா தான், 5.5 வருஷத்துக்கு சேர்த்து. ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து. மெஸ் ஃபீஸ் மட்டும் மந்த்லி நீங்கள் பே பண்ணுவீங்க. அது இல்லாமல் 5 வருஷம் காலேஜ் ஃபீஸே 5,000 தான். ஆனால் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ஸ்டூடெண்ட்டோட ஆப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70,000 ரூபாய் வரைக்கும் போகுது ஆப்புக்கு. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். காலேஜ் ஃபீஸ் எய்ம்ஸ் நியூ டெல்லியிலையோ இல்லை வேறு எய்ம்ஸ்லையோ படித்தா 5.5 வருஷத்துக்கு 5,000 தான் பே பண்ணுறேன். அதே எய்ம்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்புக்கு ஒரு வருஷத்துக்கு 70,000க்கு மேலே வருஷம் செலவு பண்ணுறாங்கன்னா எங்கே போய் சொல்கிறது இதை. இதுக்கடுத்து இன் கவர்மெண்ட் காலேஜஸ் தட் சார்ஜ் அரவுண்ட், கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் கூட 18,073 ரூபா வருஷம் ஃபீஸ் வச்சுருக்காங்க டியூஷன் ஃபீஸ். அது செகண்ட் இயர்லேருந்து 12,000 சில்லற அந்த மாதிரி குறையும். ஸ்டூடெண்ட்ஸ் சே தேர் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டேப்லெட். இப்போது நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்பில் போட்டால் மட்டும் பத்தாது. இப்போ அதோட நோட்ஸு பிடிஎஃப்லாம் படிக்கிறது மொபைலில் படிக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்ணு உறுத்துது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி டேப் வாங்கிக்கிறாங்க. அப்போ டேபு சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ரெண்டும் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் கணக்கு வருதுங்க. டேப் தெரியும் இல்லைங்களா, அந்த பென் டேப்லாம் டேப் வச்சுருப்பாங்க. மொபைல் மாதிரியே பெருசாக இருக்கும், 10 இன்ச்சு 7.5 இன்ச்சு 10 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். அதை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிற போது மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேப் கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா மோஸ்ட்லி இந்த ஆப்பில் படிக்கிறதுக்கு. அப்போது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் வருஷ ஃபீஸ் 18,000, ஆனால் வருஷ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் எவ்வளோங்க, 1,00,000 ரூபாய் ஆயிடுது. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு ட்ரூ ஸ்டோரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு ஸ்டூடெண்ட், என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான், அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு ஆப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தாங்க. பட் அவங்களுக்கு அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணாங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட அந்த லாகின் ஐடியை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து பாதி ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற மாதிரி. இப்போது என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட் கூட கேட்டார், யார்கிட்டையாவது மேரோ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் வாங்கி கொடுங்க சார். யார்கிட்ட கேட்டாலும் இந்த விஷயந்தான் தடையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன இருக்குது, 2 ஸ்டூடெண்ட்டும் தவறுதலாக ஒரே டயத்தில் லாகின் பண்ணியிருக்காங்க. ஒரு லாகின்னு 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. 1,00,000 பே பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு 50,000 ஷேர் பண்ணிக்கலாம், நல்ல விஷயந்தான். இவங்க தனியாக லாகின் பண்ணி பார்க்குறாங்க, பிரச்சனை இல்லை. அவங்க தனியாக லாகின் பண்ணி பார்க்குறாங்க, பிரச்சனை இல்லை. 2 பேரும் ஆக்சிடென்டலாக ஒரே டயத்தில் அந்த ஆப்பில் லாகின் பண்ணுறாங்க. அந்த லாகின் ஐடியை 3 மாதம் பிளாக் பண்ணிட்டாங்க. பேமெண்ட்டும் பண்ண ஒரு வருஷத்துக்கு 50,000 1,00,000 பேமெண்ட் பண்ணியாச்சு. ஆனால் 3 வருஷம் பிளாக் தடை பண்ணிட்டாங்க, இவங்களால் அக்சஸ் பண்ண முடியாதபடி. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்க, வேறு வழி இல்லை, பைரேட்டட் லெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெலகிராமில் போய் அந்த 3 மாதம் முடிகிற வரைக்கும் பைரேட்டட் லெக்சர்ஸ் இதுலேருந்து எடுத்து திருட்டுத்தனமாக போடுறதுன்னு சொல்லுவாங்க, அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து படிக்கிற நிலைமை ஏற்பட்டுச்சு. இது உண்மையான ஸ்டோரி. அப்போது இந்த மேரோ சப்ஸ்கிரிப்ஷனை ஷேர் பண்ணினா, பேர் சொல்லிட்டுனா ஷேர் பண்ணினா கூட என்ன ஆகுது, ப்ராப்ளம் ஆகிடுது. 2 ஸ்டூடெண்ட்டு ஒரே லாகின் ஐடியை ஒரே டயத்தில் லாகின் பண்ணாங்கன்னா அந்த லாகின் ஐடியை பிளாக் பண்ணிடுறாங்க. ஓகேங்க. அடுத்து த கொலாப்சிங் சிஸ்டம். இப்போ எங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது, இப்போ பாருங்கள். த டிபெண்டன்ஸ் ஆன் ஆப்ஸ் இஸ் நாட் ஆக்சிடென்டல். இது ஆக்சிடென்டலாக நடக்கலை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஆப் வேணும், சப்ளிமெண்ட்ரி கூடுதலாக நாங்கள் படிக்க அப்படி அதுக்காக அவங்க கேட்கல. இட் இஸ் ரூட்டட் இன் ஏ கொலாப்சிங் சிஸ்டம் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு, குளறுபடி ஆகிக்கிட்டு இருக்கு. த ஹெல்த் மினிஸ்டர் ராஜ்யசபாவில் ஆகஸ்ட் 2023 சொன்னது, இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்டர்
ராஜ்யசபாவில் ஆகஸ்ட் 23 2023 சொன்ன ஒரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா 2000 ஃபேக்கல்ட்டி 2000 ஃபேக்கல்ட்டி 2000 ஃபேக்கல்ட்டி பொசிஷன்ஸ் எய்ம்ஸ் கேம்பஸஸில் வேக்கண்ட்டாக இருக்குது. 20 எய்ம்ஸ் இருக்குது. அந்த 20 எய்ம்ஸில் டோட்டலாக 2000 ஃபேக்கல்ட்டி பொசிஷன்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஒரு ஆர்டிஐக்கு மார்ச் 2025 கிடைச்ச ரிப்ளையில் எய்ம்ஸ் நியூ டெல்லி, இந்தியாவோட நம்பர் 1 மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிற எய்ம்ஸ் நியூ டெல்லியில் 35% ஆஃப் த ஃபேக்கல்ட்டி போஸ்ட் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது, அவங்க இல்லாமல் இருக்காங்க. இப்போ 100 ஃபேக்கல்ட்டினா 35 பேர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஐக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கொஷின் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் போடுவாங்க இல்லைங்களா. அதில் எய்ம்ஸ் நியூ டெல்லியிலேயே 35% ஆஃப் சாங்ஷன்டு ஃபேக்கல்ட்டி போஸ்ட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. எ பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட் பப்ளிஷ்ட் இன் February 2024. February 2024 பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் இன்ஸ்பெக்டிங் 246 காலேஜஸ், 246 காலேஜை போய் விசிட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. கன்க்ளூடட் தட் ஒரு காலேஜ் கூட மெட் மினிமம் ஃபேக்கல்ட்டி ஆர் சீனியர் ரெசிடென்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். மெனி இன்ஸ்டிடியூஷன் சஃபர்ட் ஃப்ரம் கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஜீரோ அட்டண்டன்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க, 246 காலேஜஸில் ஒரு காலேஜஸில் கூட தேவையான அளவுக்கு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸோ அல்லது சீனியர் ரெசிடென்ட் டாக்டர்ஸோ இல்லை. அதே போல் நிறைய காலேஜஸ் வந்து நமக்கு கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஜீரோ அட்டண்டன்ஸ். கோஸ்ட் ஃபேக்கல்ட்டினா என்ன, ஒரு ஃபேக்கல்ட்டி அங்கே அப்பாயிண்டடு XRY இருக்கிறாரு, ஆனால் காலேஜுக்கே வரமாட்டார், அவருக்கு அட்டண்டன்ஸை எடுத்து பார்த்தா 0வாக இருக்கும். அதுதான் கோஸ்ட் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லுவோம். இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஆகிறாங்க. குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி, இது எங்கேருந்து ஆரம்பிக்குது ப்ராப்ளமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா the government has expanded MBBS seats aggressively. எக்கச்சக்கமாக MBBS சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கங்க லாஸ்ட் 10 இயர்ஸில். 81% மோர் காலேஜஸ் இன் எ டிகேட். 10 வருஷத்தில் 81% காலேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது 100 காலேஜ் இருந்த இடத்துல 180 காலேஜ் வந்துருச்சு. 1000 காலேஜ் இருந்த இடத்துல 1800 காலேஜ் வந்துருச்சு. 80% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 10,000 காலேஜ் இருந்த இடத்துல 18,000 காலேஜ் வந்துருச்சு. ஓகே, அதே போல் 110% MBBS சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 55,000 இருந்தது, இன்றைக்கி 1,10,000 MBBS சீட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க லாஸ்ட் 10 இயர்ஸில் மட்டும். 118% பிஜி சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படியே டபுளுக்கு மேலேயே ஆகிடுச்சு MBBS சீட்டும் பிஜி சீட்டும். ஆனால் இதுக்குரிய ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா? இல்லை. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸை ஆப்பை நோக்கி போகிறாங்க. ஏன்னா அவங்க படிக்கணும், நல்ல ஒரு டாக்டராக குவாலிட்டியான டாக்டராக வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ லெக்சர்ஸ் தேவையான அளவுக்கு இல்லை, தேவையான அளவுக்கு ஃபேக்கல்ட்டி இல்லை. அப்போ அவங்க படிக்கணும், பாஸ் பண்ணணும். நீட் பிஜி ஒரு காம்படிட்டிவான எக்ஸாமாக இருக்குது. அப்போ அதில் நல்ல ஸ்கோர் வாங்கணும்னா அவங்களுக்கு இந்த பெய்டு ஆப்பை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்போது இந்தியாவில் நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் MBBS தான் த பெஸ்ட் கோர்ஸ், டாப் கோர்ஸ், ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் அந்த MBBS எஜுகேஷன் பின்னாடி பல கல்லூரிகளில், எக்கச்சக்கமான கல்லூரிகளில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலி, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்பை நோக்கி ஓடுறாங்க, அதுவும் பெய்டு ஆப்ஸை நோக்கி ஓடுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.